வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர் நலனில் இந்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள மேற்குவங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த நேரடி பேச்சுக்கள் இன்று மீண்டும் தொடங்கவுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழர் நலனில் இந்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவரை நேற்று அந்நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் சமூக தலைவர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி தலைவர்கள் சந்தித்து பேசினர். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இலங்கை தமிழர்களுக்காக இந்திய அரசு உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் டிட்வா புயல் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இலங்கை தமிழர் முன்னேற்றத்திலும் அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை அமைத்துத் தருவதிலும் இந்தியா எப்போதும் துணையாக இருக்கும் என்று தமிழ் சமூக தலைவர்களிடம் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் திருமதி ஹரிணி அமரசூரியா ஆகியோரை குடியரசு துணைத் தலைவர் சந்தித்து விரிவாக பேச்சு நடத்தினார். இலங்கையின் நீண்டகால நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று அவர்களிடம் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உறுதியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுதில்லி வந்துள்ள தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். இரு நாட்டு தலைவர்களும் கப்பல் கட்டுமானம், வர்த்தகம், முதலீடுகள், செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் நேற்று புதுதில்லியில் தென்கொரிய அதிபரை சந்தித்து பேசினார். பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் தென்கொரிய அதிபர் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். மேற்குவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தேசிய கட்சித் தலைவர்கள் அம்மாநிலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி நேற்று அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார். மகளிரின் பாதுகாப்பு, கண்ணியம் ஆகியவற்றுக்கு பிஜேபி முன்னுரிமை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டமன்ற அமைப்புகளில் அதிகப்படியான மகளிர் நுழைவதை திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தடுத்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி பர்தமான் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள கல்னா என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் திரிணாமுல் அரசு அறிமுகப்படுத்திய அனைத்து நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்பட்டுவிடும் என்று அவர் அச்சம் தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட போதிலும் அதை ஏன் மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்தவில்லை என்றும் செல்வி மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் பிற கட்சிகளும் மேற்குவங்கம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இம்மாநிலத்தில் வரும் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள். திருப்பூர் மாவட்டம் விவசாயத்தையும் தொழில் வளத்தையும் சரிவிகிதத்தில் கொண்ட மாவட்டமாக அமைந்துள்ளது. திருப்பூரில் முக்கிய தொழிலாக பின்னலாடை உற்பத்தி, பாத்திர உற்பத்தி மற்றும் விவசாயம் அமைந்துள்ளது. ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி தரும் டாலர் நகரமாகவும் திருப்பூர் விளங்கி வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப உள்நாட்டு பனியன் உற்பத்தியும் 30,000 கோடி ரூபாய் என்ற அளவில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதனால் பின்னலாடைத்துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் இங்கு தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் அனுப்பர்பாளையம் பகுதியில் பாத்திர உற்பத்தி மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. அதே போல விவசாயமும் அதிக அளவில் நடைபெற்று வரும் பகுதியாகவும் விளங்கி வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், அவிநாசி, காங்கயம், தாராபுரம், மடத்துக்குளம், உடுமலை என
மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 8 தொகுதிகளிலும் சேர்த்து மாவட்டம் முழுவதும் 2822 வாக்குச்சாவடிகள் 1118 இடங்களில் அமைந்துள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 9,57,453, பெண் வாக்காளர்கள் 10,26,178, மூன்றாம் பாலினத்தவர்கள் 250 பேர் என மொத்தம் 19,83,882 பேர் உள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 116 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும், நொய்யல் நதியை மீட்க வேண்டும், சிறு மற்றும் குறு பின்னலாடை நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரீஃபைண்ட் மற்றும் ஏற்றுமதி உதவிகளை வழங்க தனி வழிகாட்டுதல் மையம் அமைக்க வேண்டும். திருப்பூர் வடக்கு தொகுதியில் சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும். அனுப்புறவாலயம் பாத்திர உற்பத்தி தொழில் மிக முக்கியமானது. இந்த பொருட்களை சந்தைப்படுத்த தனி வர்த்தக மையம் மற்றும் தொழிலாளர்களுக்கு நல வாரிய உதவிகள் செய்து தர வேண்டும். காங்கேயம் பகுதியில் பெருந்துறை சிப்காட் கழிவுநீர் வெளியேறாமல் தடுக்க வேண்டும். வட்டமலை கரை ஓடைக்கு முறையாக தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். தாராபுரத்தில் மூலனூர் பகுதியில் விளைச்சல் செய்யும் முருங்கை விதை, முருங்கை பொடி ஆகியவை ஏற்றுமதி செய்வதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை பதப்படுத்த குளிரூட்டப்பட்ட அறை ஏற்படுத்தி தர வேண்டும். பழனி, தாராபுரம், மைசூர், ஜாம்ராஜ் நகர் வரை செல்லும்படியாக ரயில் தண்டவாளம் அமைக்க வேண்டும். பல்லடம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மேம்பாலம் அமைக்க வேண்டும். பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டும். மடத்துக்குளம் பகுதியில் அமராவதி அணையிலிருந்து வீணாகும் குடிநீர் தடுப்பணைகளை அமைத்து விவசாய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும். பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தில் ஆனைமலையாறு, நல்லாறு அணைகள் கட்ட வேண்டும். உடுமலைப்பேட்டை பகுதியில் தற்காலிகமாக சேமித்து வைத்த குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டும். சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும். அவிநாசி பகுதியில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி அனைத்து குட்டைகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும். அவிநாசி மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த நேரடி பேச்சுக்கள் இன்று மீண்டும் தொடங்க உள்ளது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இந்திய உயர்மட்ட குழு வாஷிங்டன் சென்றுள்ளது. கடந்த 4 மாதங்களாக காணொலி வாயிலாக நடைபெற்று வந்த ஆலோசனைகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறும் முதல் நேரடி சந்திப்பு இதுவாகும். திரு தர்பன் ஜெயின் தலைமையிலான இந்திய குழுவில் வர்த்தகம், சுங்கம் மற்றும் வெளியுறவு அமைச்சகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். ஹோர்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை மீற முயன்ற ஈரானிய கொடியேந்திய சரக்கு கப்பலை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்துள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படையின் ஏவுகணை அழிப்பு கப்பல் மூலம் அந்த சரக்கு கப்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஈரானிய சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தபோது இடைமறிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாக திரு ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். டூஸ்கா என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த சரக்கு கப்பல் தற்போது அமெரிக்க கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள ஈரான் உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்துள்ளது. தங்களது நாட்டின் கடற்பகுதியில் அமெரிக்கா நுழைந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது இறையாண்மையை மீறிய செயல் என்றும் அந்நாடு கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 147 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 17.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர் நலனில் இந்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள மேற்குவங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த நேரடி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.